நாம் இப்போ இந்த வீடியோவில் இட்லி தோசையுடன் சாப்பிட சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 கப்பு முழு உளுந்து எடுத்துக்குங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம உளுந்தை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதில் சிறு சிறு கல், தூசியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சுத்தம் செய்து நீக்கி எடுத்துக்குங்க. இந்த மிளகாய் பொடி செய்வதற்கு மிகவும் குறைந்த இன்க்ரீடியன்ஸ் தான். மிளகாய் வற்றல், காயம், கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் உளுந்தை போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். தீயை மிகவும் குறைவான அளவு வைத்து குறைந்தது 10 நிமிடமாவது வறுத்துக்குங்க. மிகவும் சுலபமான முறையில் செய்யும் இந்த இட்லி பொடி நம்ம இட்லி தோசையுடன் சாப்பிட ருசியாக இருக்கும். இப்போ குறைந்த அளவு தீயில் வைத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதனுடன் மிளகாய் வற்றல் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்குங்க. காயப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி ஒரு முறை வறுத்து விட்டுக்குங்க. உளுந்து வறுபட்டது என்று தெரிவதற்கு ஒரு உளுந்தை எடுத்து கடித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருந்தால் வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நன்றாக ஆறியதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி கொரகொரப்பாக இல்லாமல் அதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சி நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மை போல் எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கோலப்பொடி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான இட்லி பொடி ரெடி. இது போல் செய்து பாருங்கள். நம்ம வீட்டிலே செய்து சாப்பிடும்போது மிகவும் ருசியாக இருக்கும். இந்த இட்லி பொடியுடன் நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி தோசையுடன் சாப்பிடலாம். முட்டை தோசை செய்யும்போது அதற்கு மேலும் மிளகாய்த்தூளை இட்லி மிளகாய்த்தூளை போட்டு சாப்பிடலாம். இதுபோல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குறைந்த இன்க்ரீடியன்ஸ் தான். உளுந்து, வற்றல், கருவேப்பிலை, உப்பு, காயம் இவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.